செம்ம புக்கு. நான் கூட அந்த புக்கை பற்றி தான் இங்கே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வாழ்க்கையே மாற்றிருங்க இந்த விஷயத்த பேசினா. ஆமாம், சரி சரி, நான் டக்குன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், சரியா? ஓகேங்க, பாய் பாய். என்ன பேசிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு புக்குங்க, 20 வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் ஹில் நெப்போலியன். இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபினான்ஷியலி கிடையாது, நம்ம நார்மலாகவே வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இல்லைன்னா ஆவறதுக்கு ஒரு 13 ஸ்டெப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புக்கோட சாப்டர்ஸை நான் உங்களுக்கு சின்னதாக சம்மரைஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் புக்கு படித்தா நல்லது, இந்த புக்கிலேருந்து பல விஷயங்களை கற்றுக்கலான்னு. ஆனால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் நமக்கு இருக்க தான் வந்து செய்யுது. கரெக்டு தானே? ஸோ நான் இப்போ உங்களுக்கு இந்த சாப்டர்ஸை சம்மரைஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களோட லைஃப்பை எப்படி உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்கோ அந்த மாதிரி வாழ ஆரம்பிங்க. காசு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயத்தையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு சாப்டர் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, பர்னிங் டிசையர் இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது ஆசைப்படணுங்க. ஆசைப்பட்டா மட்டும்தான் நம்ம அதுக்காக ஏதாவது வந்து செய்வோம். நமக்கு ஆசையே இல்லை அப்படின்னா, கார் வாங்கணும்னு ஆசை இல்லை, வீடு வாங்கணும்னு ஆசை இல்லை, காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை, எதுவுமே செய்ய மாட்டோம். இருக்கிறது போதும், இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து இருப்போம். அப்படி இருந்தோம்னா நாம ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ நம்ம ஆசைப்படுற வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னாலே அந்த ஒரு பர்னிங் டிசையர், எனக்கு இது வேணும் அப்படின்ற தாட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது சாப்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, விஷுவலைசேஷன் ஆஃப் அண்ட் பிலீஃப் இன் அட்டைன்மெண்ட் ஆஃப் டிசையர். அதாவது நம்ம ஆசைப்படுற அந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ற மாதிரி, நம்ம அட்டைன் பண்ற மாதிரி நம்ம யோசிக்கணும், விஷுவலைஸ் பண்ணணும், இமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அஃபர்மேஷன்ஸ், அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஸ்ட்ராங், மேபி இன்னொரு எது வேணா சொல்லலாம். நீங்கள் ஐ எம் ரிச், ஐ மேக் மோர் மணி, ஐ ட்ராவல் த வேர்ல்டு, இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டட்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டே வந்துருப்போம். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்டில் நம்ம வந்துட்டு இதை சேர்த்துட்டோம், இதை செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுற விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது சாப்டரில் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ சஜஷன். அதாவது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டு இருக்கு. கரெக்டா? நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அதை விஷுவலைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு நிறைய பேரியர்ஸ் வந்து போடும். முடியாது, ஒன்னால இது நடக்கிற விஷயமா, இது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை, இந்த மாதிரி பல பேரியர்ஸ் வந்து போடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஃபீட் பண்ணுறோம், நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம செட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து வந்துடுங்க. ஏன்னா இந்த பேரியர் அப்படின்றது நம்ம கான்ஷியஸ் மைண்ட்லாம் வந்து வரும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே வந்துட்டு உன்னால் அது முடியும், நான் வந்து நிறைய காசு சம்பாதிச்சிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன், அந்த BMW ஆனாலும் சரி, பென்ஸ் ஆனாலும் சரி, எதுனாலும் சரி, நான் வாங்கிட்டேன், நான் செஞ்சுட்டேன் அப்படின்றத சப்கான்ஷியஸ்லி நாம வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி வி ட்ரை டூயிங் இட். அதை அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாலாவது சாப்டர் என்னன்னா, ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். அதாவது நாம வந்து ஸ்கூல்ல படிக்கிற விஷயங்கள், காலேஜ்ல படிக்கிற விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் நம்ம அங்கேயே ஸ்டக் ஆகிடுறோம், இல்லை ஸ்டாப் ஆகிடுறோம். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கணும். கற்றுட்டு நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தையும் சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சரி, நம்மளோட அட்வான்டேஜ், அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பாதையில வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இது வந்து நாலாவது சாப்டர். சரி, அடுத்த சாப்டர்ல இவர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஒர்க் ஷாப் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து தெரியும். மேபி ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன்ல நம்ம வந்து அதை கற்று வச்சிருக்கோம், இல்லைன்னா தெரிஞ்சுட்டோது இருக்கோம். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இது நடக்கலையா, ஏபிசி நடக்கல, அதை நான் மாற்றி சிபிஏவா பண்ணி பார்க்குறேன், அதுவும் செட் ஆகலையா ஏசிபியா பண்ணி பார்க்குறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் வந்து இருக்கு. அந்த பேட்டர்னை உடைச்சு ஒரு கிரியேட்டிவ் இமேஜினேஷன் கொண்டு வரும். ஓகே, இப்படி பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வந்து சக்ஸஸ் ஆகுமா, இப்படி பண்ணால் யூனிக்காக இருக்கும், இதை வந்து நான் வைரல் ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கிறோம். ஸோ பேசிக்லி நம்மகிட்ட எல்லாமே வந்து இருக்கு, இன்னும் நம்ம நாலேஜ் அப்டேன் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் ஒரே பேட்டர்னில் போகாமல் நம்மளோட மைண்ட் ஒரு ஒர்க் ஷாப், ஓகேயா, அதில் எவ்வளோ வந்து மாற்ற முடியுமோ அதை மாற்றி யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பலவங்க செஞ்சனால தான் பல விஷயங்கள் இன்வென்ட் ஆச்சு, பல விஷயங்களை இப்போ வந்து மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, எவால்யூஷன் நடந்துகிட்டே வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது? எவ்ரிதிங் இஸ் தேர், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஆனால் அதை ரீமாடல் பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்,
அதை வந்து மைண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது சாப்டர் என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பிளான் பண்ணிட்டோம், இனிமே வந்துட்டு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரணும். நம்ம இங்கே மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா பத்தாது. கரெக்டாக பல விஷயங்கள் நம்ம கேட்குறோம், பல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். நான் செய்வேன், இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் ஒரு பெரிய கம்பெனி கட்ட போகிறேன் சொல்லிகிட்டே இருக்கேன், நல்லதுதான். சப்கான்ஷியஸ்லி ஸ்டோரும் ஆயிடுச்சு. பட் நான் ஆக்ஷன் போடாமல் என் கம்பெனி என்னால் உருவாக்க முடியுமா? முடியாது. ஸோ பேசிக்லி நாம் வந்து யோசிச்சா மட்டும் பத்தாது, பிளான் பண்ணால் மட்டும் பத்தாது, ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரணும். அதை தான் இந்த சாப்டரில் வந்து சொல்லியிருக்காரு. 7வது சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெசிஷன். ஸோ நம்ம நார்மலி என்ன பண்ணுறோம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், எதுனாலும் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், டைம் இருக்குன்னு யோசிக்கிறோம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாரும் இந்த நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த போஸ்ட்போன் பண்ணி வைக்கிற விஷயத்த செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்க நார்மலி டெசிஷன் எடுக்கிறது நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி கிளியரா டக்குன்னு எடுப்பாங்க. ஆனால் அவங்களோட மைண்டை மாற்றி வேறொரு விஷயத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு மேனிப்புலேட் ஆகிடுறோம். நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னப்பா இதெல்லாம் நடக்காதுப்பா விட்டுரு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அதை விட்டுருவோம். ஆனால் ஒரு வின்னர் இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they take time to change the decision. நான் இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஒரு 1000 காரணங்கள் இருக்கு. நீங்க சொல்ற ஒரு விஷயத்துக்காக என்னோட டெசிஷன் டக்குன்னு மாற்ற முடியாது. யோசிக்கலாம், நீங்க சொல்றது சரினா மாற்றலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனா ஸ்லோ ப்ராசஸ் அது. ஸோ தள்ளி போடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்கன்னா வேற ஒருத்தவங்களால மேனிப்புலேட் ஆகி டக்குன்னு அதை மாத்தாம சரி சொல்றாங்க யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோ ப்ராசஸாக வந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னா பர்சிஸ்டன்ஸ். எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தாங்க இது. ஒரு தடவை பண்ணிட்டு நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா நடக்காது, பல தடவை பண்ணிட்டே வந்துருக்கணும், எத்தனை தடவை தோத்தாலும் சரி. அதை தொடர்ந்து அவர் சொல்கிறது என்னன்னா பவர் ஆஃப் த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இண்டிவிஜுவலாக நான் மட்டும் ஓடிட்டு இருக்கிறப்போ ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு பவர் இருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எல்லாமே வந்துருக்கும். ஆனால் என்ன மாதிரி ஒரு 4 பேர் என் கூட சேர்ந்து ஒரே விஷயத்துக்காக ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட அந்த ஃபோர்ஸ், அதோட அந்த பவர் ஜாஸ்தியாக தானே வந்துருக்கும். ஸோ உங்களோட குரூப் நீங்கள் வந்துட்டு டுகெதர் ஒரு விஷயத்துக்காக ஓடுறீங்க, எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கீங்க, எல்லாருமே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, எல்லாருமே மோட்டிவேட்டாக இருக்கீங்கன்னா அங்கே கிரியேட் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி அது வேற லெவலில் இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக உங்களை எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஃபினான்ஷியலி ஆகட்டும், நீங்கள் எந்த கனவு கண்டாலும் சரி கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் நம்ம வாழ்க்கையில் மோஸ்ட்லி எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் காசுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. ஸோ அது வேணும் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் இருந்து எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம், ஒரே மாதிரி பாசிட்டிவாக இருக்கோம்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த சாப்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா உங்களை மாதிரி இருக்கிற இல்லை உங்களை சப்போர்ட் பண்ணுற, உங்களோட லைஃப்பை உங்களோட எபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாரையாவது ஒருத்தர் நம்ம லைஃப் பார்ட்னராக இருக்க முடியாது, அது தப்பான ஒரு விஷயம். நம்மளை சப்போர்ட் பண்ணக்கூடிய, நம்ம சப்போர்ட் பண்ணுற ஒருத்தவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கீங்க, உங்கள் லைஃப் பார்ட்னர் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்கன்னா இட் வில் பி டஃப். ஆனால் 2 பேரும் அங்கே இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு 2 பேரையும் கைப்பிடிச்சு ஒரே டைரக்ஷனில் ஓடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு சான்சஸ், ஒரு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாகவே வந்து இருக்கும். ஸோ அடுத்த சாப்டரில் சப்கான்ஷியஸ் மைண்ட், இங்கே வந்து ஒரு லிங்க் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கும் லிங்க் அப்படின்னா ஃபைனைட் மைண்ட் நமக்கு இருக்குது, இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இது 2ஐயும் வந்து லிங்க் பண்ணும். யோசிச்சு பாருங்க, நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியும், ரொம்ப 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 கம்மியான விஷயம் தான் நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறோம். பட் த மொமெண்ட் வி கிவ் தட் அப், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம நிறைய கற்றுக்கணும்னு நினைப்போம். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வாழ்க்கை மாறும், நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு லிங்கை வந்து கொண்டு வரும். நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், நமக்கு தெரியாத விஷயம் இவ்வளோ இருக்குது, இதை விட ஜாஸ்தி இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது 2க்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க் நமக்கு எங்கே வரும்னா சப்கான்ஷியஸ்லி நாம் வந்து அக்செப்டும் பண்ணிக்கணும். நாம் வந்து ஓகே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது, பல விஷயங்கள் இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 12th சாப்டரில் இவர் பிரெயின் பற்றி பேசியிருக்காரு. பிரெயின் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி, இது சிக்னல்ஸ் அக்செப்ட் பண்ணுது, எமிட் பண்ணுது. இந்த பிரெயின் வந்து எப்படி ஸ்டிமுலேட் ஆகுது நம்மளோட இந்த அவுட்டர் வைப்ரேஷன்ஸ்க்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்மளோட பிரெயினை புது ஐடியாஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற மெத்தடையும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ லாஸ்ட் அண்ட் 13th சாப்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா the 6th sense, the door to the temple of wisdom அப்படின்னு. ஸோ இது வந்து அபெக்ஸ், மெயின் திங் ஆஃப் his law of success philosophy.
ஸோ லா ஆஃப் சக்ஸஸ் ஃபிலாசபி தான் இந்த ஃபுல் புக் வந்துட்டு மிஸ்டர் ஹில் நெப்போலியன் வந்து எழுதியிருக்காரு. ஸோ பேசிக்லி நாம இந்த மேல இருக்கக்கூடிய அந்த 12 சாப்டர்ஸ் சொல்லியிருக்கிற விஷயங்களை மாஸ்டர் பண்றப்போ நம்ம வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் விஸ்டம்க்கு ஓப்பன் ஆகும், இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், அந்த இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸை தேடி போகிறோம், சப்கான்ஷியஸ்லி நம்ம ரெடி ஆகிறோம், பாசிட்டிவாக வந்து இருக்கோம், டிசைர் இருக்குது நமக்கு. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் இவ்வளோ ஸ்டெப்ஸையும் நம்ம 1 by 1 ஃபாலோ பண்ணி வரப்போ நமக்கு அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து த லா ஆஃப் சக்ஸஸ் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்லி நாம் வந்து ஒரு 13 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். யார் சொன்னது அப்படின்னா மிஸ்டர் ஹில் நெப்போலியன் சொன்னது. இதை வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்கில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி புக் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் டைம் வந்து இருக்காது. இப்போ நிறைய பேர் வந்து ஆடியோ புக்லாம் வந்து கேட்குறோம். பட் ஸ்டில் அந்த அளவு டைம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு 13 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் கூட உங்களோட லைஃப் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். பட் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக புக்கை வந்து படிச்சு பாருங்கள். இட் இஸ் ரியலி அ குட் புக் அண்ட் நிறையா பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கு. அண்ட் இந்த புக்கை பார்த்தோன்னா 20 வருஷம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு இதை எழுதுறதுக்கு முன்னாடி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோர் தேன் 500 மில்லியனர்ஸோட செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லணும், அவங்களோட லைஃப்பை ஸ்டடி பண்ணி இதை வந்து அவர் கியூரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புக் சஜஷன். ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் எங்கே நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கு, இட்ஸ் ப்ரூவன் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சு கிளம்புறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அதற்கு நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.